நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்ற பாரதியினுடைய கனவை நனவாக்கும் வகையிலே ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி லட்சக்கணக்கான மாணவர்களினுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றி காட்ட முடியும் என்று நிரூபித்து எனக்கு முன்னால் உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற மணக்குல விநாயகர் கல்லூரியினுடைய தலைவர், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய பாசமிகு நண்பர் தனசேகரன் அவர்களே, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உபதலைவராக இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர் சுகுமாரன் அவர்களே, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கிணங்க இந்த கல்லூரியினுடைய செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர் நாராயணசாமி அவர்களே, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து ஒரு வரவேற்புரையை ஆற்றி இந்த விழா சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு காரணமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர் வெங்கடாச்சலபதி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக தன்முனை பேச்சாளர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர் ஜெயபிரகாஷ், ஜெகன் உள்ளிட்ட பெரியோர்களே, நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று படித்து குரூப் 1 சர்வீஸ்ல செலக்ஷன் ஆகி உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலராக எனக்கு முன்னால் உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர் முனுசாமி அவர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, நான் இங்கு வருவதற்கு என்னை தொடர்ந்து தொடர்பு கொண்ட நண்பர் வெங்கடேசன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகத்தினுடைய தலை சிறந்த மாணவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவர்களே, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார் என்ற பாரதியின் கனவை நனவாக்கும் வகையிலே எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் நிகரில்லை கான் என்று ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையிலே அமர்ந்திருக்கின்ற இந்திய தேசத்தின் எழில்மிக்க மாணவிகளை, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த மணக்குல விநாயகர் கல்லூரியிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான விழாவிலே பேசுவதற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். I am always very particular about the last bench. You know why? The best brain of the nation may be found in the last benches of the classroom. இந்த இடத்திலே நான் ஒன்றை மட்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். ஆயிரக்கணக்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும் விடுமுறை நாளிலே உங்களுடைய தலைவர் சொன்னதைப் போல வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, நான் சொல்லுவதை நீங்கள் முழுமையாக ஒன்றி கவனித்தீர்களே ஆனால் இந்த அரங்கத்திலிருந்து வெளியிலே செல்லும் போது மன நிறைவோடும் வெற்றி பெற முடியோடும் என்ற நம்பிக்கையோடும் வெளியிலே செல்வீர்கள் என்பதை அறுதியிட்டு உறுதியாக கூறிக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், எந்த கல்லூரியில் படிக்கிறான், எவ்வளவு மார்க் வாங்குறான், எப்படி படிக்கிறான் என்பது தானே ஒழிய எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பது அல்ல. காரணம், இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் கோவில்களை விட உயர்ந்தது என்று நான் நினைக்கின்றேன். காரணம், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும், நீ தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். இந்த மணக்குல விநாயகர் கல்லூரிக்கோ உங்களுடைய பள்ளிக்கோ நீ செல்ல வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இவ்வளவு சிறந்த கல்வி என்ற காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா.
இந்த கல்லூரி அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது என்பதை நான் உங்களை பார்க்கும்போதே தெரிந்து கொள்கின்றேன். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் சிறந்தது கல்வி என்று சொல்லுவன் மிகப்பெரிய மேதை அரிஸ்டாட்டில். இவங்க எல்லாம் ஏன் இப்படி சொன்னாங்க? யாரை பார்த்தாலும் படிக்க தெரியாத மந்திரியாக அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்று மெக்காலே கூறினானே, எதற்காக கூறினான்? எதற்காக கூறினார்கள் தெரியுமா? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் இது போன்ற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பெரியோர்கள் இருக்கின்ற கூட்டத்திலே உரையாற்றிக் கொண்டிருந்தான். நடந்த நிகழ்வு, கதையல்ல, நிஜம். கூடியிருப்பவர்களை பார்த்து இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட உயர்ந்த நாடாக உலக அரங்கிலே முன்னெடுத்து செல்ல என்னால் முடியும். அதற்கு இங்கே கூடியிருக்கின்றவர்களுக்கு மூன்று கடமைகள் இருக்கிறது என்று கூறினான். ஒரு பெண் எழுந்து மாணவி முதல் கடமை என்ன என்று கேட்டாள், படியுங்கள். ஒரு மாணவன் எழுந்து இரண்டாவது கடமை என்ன என்று கேட்டான், படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டார், நாட்டுப்பற்றின் காரணமாக, படியுங்கள் என்றே சொன்னார். ஏன் 3 பேருக்கும் படியுங்கள் 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 என்றே சொன்னான் தெரியுமா? மாணவர்களே, மாணவிகளே, யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளைக்கு இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம் தான். நான் நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிப்பவன். இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஒன்றை பதிவு செய்து கொள்கின்றேன். நமது தமிழ் மொழியிலே சுருங்க சொல்லி விளங்க வைத்திருப்பதை போல நம்முடைய தமிழ் மொழியிலே திருக்குறள், நாலடியார், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் இவற்றிலே சொல்லப்பட்டிருக்கின்றதற்கு உரை எழுதியதை போலத்தான் எல்லா புத்தகங்களும் இருக்கிறதே ஒழிய நம்முடைய தமிழ் மொழியிலே இல்லாத, நீதி நூல்களிலே இல்லாத கருத்துக்கள் உலகில் எந்த மொழியிலும் இல்லை என்பதை அறுதியிட்டு உறுதியாக பதிவு செய்கின்றேன். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அதை அப்படியே சொல்லிவிட்டு விட்டுவிட விரும்பவில்லை. ஏன் நீங்கள் படிக்க வேண்டும் தெரியுமா? என்ன சொல்லி இருக்கின்றார் தெரியுமா? நம்முடைய நீதி நூல்களிலே சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறார்கள் என்று சொன்னேனே, என்ன சொல்லி இருக்கின்றார்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதரா உலக நீதி. இளமையில் கல், சின்ன வயசுலே படிச்சிரு. ஔவையார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, நாலடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல படிடாங்கிறான். சொல்றவன் யாரு? அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே, மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும், மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புடான். படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நீ சிறப்புடான். இங்க உட்கார்ந்துருக்காங்களா எல்லாரும்? உங்களுடைய CEO பேசிட்டு உட்கார்ந்துருக்காருல, இவங்களெல்லாம் இங்க மேடைக்கு வர வச்சது இது. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். அரியாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களுடன் சரியாசனம் தருவது கல்வி. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெறின். நான் படிச்சா மட்டும் பார்த்தாதரா? கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உற்றிடும் நெஞ்சனில் உயர்வுன்னா நபிமொழி குரல்ல. படிச்சா மட்டும் பத்தாது, படிச்சவன் சொல்றதை கேட்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது, வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு பேசுறவன் சொல்றதை கேட்கணும். அப்படிலாம் கேட்டா என்ன நடக்கும்? எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விடும்னா. பணக்காரனா இருப்பான் அப்பா, புள்ள அப்பாட்ட பணம் இருக்குன்னு படிக்க மாட்டான். உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுடைய பிள்ளை படித்துத்தான் கல்வியை பெற முடியும், சொத்தாக பெற முடியாது. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவள் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தும். கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவும். அதனாலதான் இதெல்லாம் சொன்னோம். எங்க அப்பா சொல்லுவாங்க, சின்ன வயசுல 5வது தான் படிச்சிருந்தாங்க, விவசாயி. தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் உன்னிட்ட இருந்து எது போனாலும் கல்வி போகாதுன்னா. இங்க என்னை அறிமுகப்படுத்தினார்களே காவல்துறை உயர் அதிகாரி, காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் என்றெல்லாம். இல்லை, இன்று நான் காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் இல்லை. நான் உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை.
ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன் என்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் கல்வியோட சிறப்பு. நீங்கள்லாம் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்று இங்கே தாளாளர் சொல்லிக் கொண்டிருந்தார். மீடியம் ஃபேமிலி. நம்ம தாங்க பெரிய ஆளு. எப்படி தெரியுமா? ஏன் உங்களை இப்படி எல்லாரும் வந்து உங்க அம்மா அப்பா ஆசிரியர் கடவுள் முதற்கொண்டு நீங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், நீ படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அக்காவை படிக்க வைக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், பல பொறுப்புகள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பரவாயில்ல, நல்ல மனப்பூர்வமா கேட்டு உள்வாங்கி பொருள் புரிந்து கை தட்டுகிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியுமா, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. +2 எக்ஸாமுக்கு போற மாணவர்கள், உங்களுடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து உங்களுடைய பாட புத்தகங்களை படிக்க வேண்டும். தேர்வு உங்களை நெருங்கக்கூடாது. மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் தான் தேர்வை நெருங்க வேண்டும். எப்படி? நாளை படித்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதிர்காலத்தை இறந்த காலமாக மாற்றுகின்றீர்கள் என்ற அர்த்தம். தேர்வு வந்த பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் போருக்கு முரசறை வைத்த பிறகு உலைக்களத்திற்கு ஆயுதம் தேடி ஓடுபவனைப் போல பரிதாபமாக ஆகிவிடுவீர்கள். நிறைய மாணவர்களை நான் பார்க்கின்றேன், பரீட்சையினுடைய சுமை தாங்காமல். காரணம் என்ன? சிந்தியுங்கள். நமக்கு நிறைய ரோஜா மலர்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நிறைய மதிப்பெண்கள் வேண்டும் என்றால், நிறைய அறிவு வேண்டும் என்றால், நிறைய புத்தகங்களை, பாட புத்தகங்களை பள்ளி நாட்களிலே படிக்க வேண்டும். இந்த உண்மைகளை தெரிந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். 5 மணிக்கு தூக்குல போடணுங்க, நடந்த நிகழ்வு, கதையல்ல நிஜம். 4:30 மணிக்கு சூப்பரண்டு போய் பகத்சிங்க நாட்டு விடுதலைக்காக தூக்குல போடுறதுக்கு கூப்பிடுறார். லெனினுடைய வாழ்க்கை சரித்திரத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கின்றான். நீ தான் என்ன தூக்குல போட போறல்ல, நின்னியா, இதை படிச்சுட்டு தான் வர வேண்டாம். அப்பதான் அந்த ரூமை பார்க்கறான், ரூம் முழுக்க புத்தகங்கள். ஏடா இவ்வளவையும் படிச்சுட்டியான்னு கேட்கிறார். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள், என்ன கேள்வி வேணாலும் கேட்டு பாடுறான். ஜெயில் சூப்பரண்ட் அட்டென்ஷன் ஆகி சல்யூட் அடிச்சிட்டான். நீ படிச்சு முடிடா, நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன். 1/2 மணி நேரத்தில் போய் தூக்குல தூங்கினாங்க படிச்சு முடிச்சுட்டு. ஏன் சொல்றேன் தெரியுமா? சாக போற அவனே அப்படி படிச்சான்னா +2 எக்ஸாமுக்கு வாழ போற நீங்க எவ்வளவு படிக்கணுங்கிறத உங்க முடிவுக்கே விட்டார். Readers are leaders and leaders are readers. Today a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only becomes young, not only remain young, but becomes more valuable regardless of their physical capacity. இப்போ நான் உங்களை எல்லாம் பார்க்குறேன், கடைசி வரைக்கும் பார்க்குறேன், நின்று பார்க்கறதுனால I see something in you, but I don't know what it is. You have to find it out. அறிவுபூர்வமாக உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. அது எனக்கு என்ன திறமைன்னு தெரியாது. என்ன திறமை நீ தான் கண்டுபிடிக்கணும். You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? If you find it out, you are successful. உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய திறமை என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவது உறுதி. தெரிஞ்ச மட்டும் போதுமா? வேற என்ன செய்யணும்? Take up an idea, make that one idea your life, think of it, dream of it,
live on that idea. Every brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. உனக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சு, உனக்கு படிக்கிறதுல எது படிக்க பிடிக்குங்கிறத தெரிஞ்சு, அதை எடுத்துக்கிட்டு உன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் அதிலே செயல்படுத்தினால் வாழ்க்கையிலே வெற்றி கந்து உங்களுடைய கதவை தட்டும். அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியுமா? A question was asked, what is the biggest regret in your life was? The talk show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. உலகத்தில் அறிவாளியா இருக்கிற ஒருத்தன்ட்ட சின்ன வயசுல நீ என்னத்தர இழந்த, எது பெரிய தப்பு பண்ணதா நீ நினைக்கிறேன்னு கேள்வி. என்ன சொன்ன தெரியுமா? சின்ன வயசுல நிறைய நல்ல படிக்காம விட்டுட்டேன், நல்ல புத்தகங்களை படிக்காம விட்டேன், அதான்டாங்கிறான். எது உலகத்துல புத்திசாலியா இருக்கிறோம் அப்பெல்லாம் நம்ம நினைத்து பாருங்கள். மாசிடோனியா அரண்மனையிலே அலெக்சாண்டர் ராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான். உலகத்தை ஜெயித்தவன், the man who conquered the entire world, நடந்த சம்பவம். மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்கள், தன்னை பார்ப்பதற்காக வருகின்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒருத்தன் கூட அவனை பார்க்கல, நேரா போறான். மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறான், எங்கடா போறான்? டயோஜனிஸ்னு ஒரு பெரிய ஞானி நம்ம நாட்டில் இருக்காருங்க, ரொம்ப படிச்சவர், அவரை பார்க்க போறாங்க. அவரை போய் அழைச்சிட்டு வராங்கிறான். தளபதி போய் குதிரை எடுத்துட்டு போய் கூப்பிடுறான். எதுக்குன்னு கேட்குறான். மன்னன் உன்னை பார்க்கணுங்கிறாங்க. நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலேங்கிறான். இல்லை மன்னன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாருங்கிறான். மன்னனை வர சொல்றாங்க. மிரண்டு போறான், போய் சொல்றான், வேற வழி இல்லை. குதிரையோட போறான் அலெக்சாண்டர், படித்தவன். டயோஜனிஸ் கூரை வீட்டிலே, அப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, மின்சார பல்பு கண்டுபிடிக்கல, சூரிய வெளிச்சத்திலே புத்தகத்தை திறந்து வைத்து படித்துக் கொண்டிருக்கின்றான். குதிரையை கொண்டு போய் நேரம் நிறுத்துறான். புத்தகத்திலிருந்து கண்களை எடுக்காமல் டயோஜனிஸ் அலெக்சாண்டரை பார்த்து, சூரிய ஒளியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய புத்தகத்திலே சூரிய வெளிச்சம் படுவதை குதிரையின் நிழல் மூலமாக தடுக்கின்ற முட்டாளே, சற்று அகர்ந்து நில்கிறான். மிரண்டு போறான் அலெக்சாண்டர். நகர்த்தி நிறுத்துறான், கீழே இறங்குறான். இவனை எந்திரிக்கிறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். ஒரே கேள்விதான்டா, நான் உலகத்தை ஜெயிச்சவன், என்ன பார்க்காம உன்னை பார்க்க ஏண்டா வர்றான்னு கேட்டான். இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தா என்று டயோஜனிசனுடைய பதில் என்ன தெரியுமா நண்பர்களே, மாணவர்களே, மாணவிகளே? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன், நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னை வென்ற என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த படிப்பு எவ்வளவு பெருசுன்னு பார்த்து. உலகத்தை ஜெயிச்சவன் படிச்சவனிடம் சல்யூட் அடிச்சுட்டு, மண்டையிட்டு சல்யூட் அடிச்சுட்டு போனான். அதுதான் கல்வியினுடைய பெருமை. அதற்காகத்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது செய்ய வேண்டும். சரி, இதெல்லாம் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாமா? உங்களுக்கு பரீட்சையில் எப்படி மார்க் அதிகமாக வாங்குறது, என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுத்துக்கிறது, ஜெயபிரகாசும் ஜெகனும் சொல்லுவாங்க. நான் உங்கள் முன் நிற்பது எதற்காக தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையிலே எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உங்கள் முன் நிற்கின்றேன். என்ன செய்யணும் தெரியுமா? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். விவேகானந்தர், நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவாக ஆகிடுவாய். இன்று ஒரு கல்லூரியை ஆரம்பித்து அதை இந்திய அளவிலே பெரிய கல்லூரியாக மாற்றி காட்ட முடியும் என்று இந்த தாளாளர், உங்களுடைய தலைவர், இந்த கல்லூரியினுடைய தலைவர் நினைத்த காரணத்தினால் அதை சாதித்து விட்டு அமர்ந்திருக்கின்றார். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அத்துணை பேரும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப அது நினைச்சாதானே செய்ய முடியும். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ் உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேளடா. கேட்கறதை பெருசா கேளு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு எஸ்பி ஆகணும், ஒரு நீதிபதி ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். கேட்கறத பெருசா கேட்கறதுலயும் நினைக்கிறத பெருசா நினைக்கிறதுலயும் உங்களுக்கு என்ன சிரமம்? எப்படிப்பட்ட அறிவுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னேன் அல்லவா? உங்களுடைய திறமை எவ்வளவு பெரியது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே இதையெல்லாம் சொல்லுகின்றேன். அப்போ எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைக்கிறவன் சரியான ஆளா இருந்து நல்லதை நினைச்சு பெருசா நினைச்சு அதுக்காக செயல்பட்டான அவன் ஜெயிச்சிருவான். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில் சொல்றாங்க, அச்சீவ் பண்ணிட்டு சொல்றாங்க, என்னால் முடியும் என்று ஒரு மனம் உள்வாங்கிக் கொண்டு எதையாவது செய்ய நினைத்தால் அது நடந்தே தீரும்.
when you really want something, the universe always conspire in your favor ங்கற ஆல்கெமிஸ்ட்ங்கற புத்தகத்துல பவுலோ கோலோ. உன் மனசு உன்னால முடியும்னு நினைச்சு நீ அதுல இறங்கினா அந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணணும்னா எப்படி? இப்படி ஒரு 10,000 பேரை சேர்த்து இங்கே அமர வைத்து இந்த கல்லூரி உங்களுக்கு உதவுகிறதா உபத்திரவம் செய்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இது போன்றதொரு உரை, இங்கு உள்ள பெரியவர்கள் ஆற்றக்கூடிய ஒரு உரை, வாழ்க்கையிலே ஜெயித்து விட்டு பேசக்கூடியவர்களுடைய உரை உங்களுக்கு கேட்டால் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இது போன்ற சிந்தனைகள் தூண்டப்படும் என்ற ஒரே காரணம் தானே. அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டியது நீங்கள் தானே. சிந்தித்து பாருங்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றான், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? If you master your thoughts, you can master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். அதுல இருந்து என்ன தெரியுது? The golden key to remember is the sole author of your success is your mind. வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னுடைய மனதை பற்றி தெரிந்து கொள். மனித மனதினுடைய வலிமை மிக பெரியது. நாம் முடியாது என்று சொல்லுவதை எல்லாம் இந்த உலகத்திலே எவனோ ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கின்றான். உங்களால் ஏன் முடியாது? ஆயிஷான்னு ஒரு பொண்ணு 10ஆவதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினுச்சு. நான் சொல்றது 14 வருஷத்துக்கு முன்னாடி. நான் மெட்ராஸ்ல டெப்டி கமிஷனர், பிரைஸ் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். ஸ்டேஜுக்கு வரும்போது அழுதுகிட்டே வந்துச்சு. ஏமா அழுகுறேன்னு கேட்டேன். நீ +2லையும் ஃபர்ஸ்ட் வந்து காமி, இப்போ ஃப்ளூக்ல வந்துட்டேன்னு என் தோழிகள்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க சார், அதனால அழுகுறேன்னுச்சு. உன்னால முடியும்னு நம்புமா? நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது நான் +2லையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். போய் படின. 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு வந்துருச்சு. எங்க? நான் திருச்சி எஸ்பியா இருக்கேன். அவங்க அம்மா அப்பா வர்றாங்க. கேமரால பார்த்தா தெரியும். இந்த பொண்ணை எங்கேயே பார்த்துருக்கமே நினைச்சேன். உள்ள வந்துச்சு. நீ யாருமான்னு கேட்டேன். என்ன சொன்னிச்சு தெரியுமா? யாருன்னு கேட்டதுக்கு பதில், நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டணும்னு நான் அதிர்ந்து போயிட்டேன். எங்கேயோ சொல்லியிருக்கிறமே அப்படின்னு சர்டிபிகேட்டை காமிச்சு +2ல முதல் முறையா 10லையும் +2லையும் ஒரே மாணவி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் தாங்க சார் சர்டிபிகேட்னு கையில் கொடுச்சு. யாரோ ஒருவர் செய்து கொண்டுதானே இருக்கின்றார். முடிகிறது தானே. நினைத்து பாருங்கள். செய்யலைன்னா யாருடையது? மனித மனம் தாங்க காரணம் எல்லாத்துக்கும். நீ எப்படி ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே கற்பனை பண்ணு. இன்றைக்கே ஒரு எஸ்பியா இருக்கிற மாதிரி, ஒரு கலெக்டரா இருக்கிற மாதிரி, ஒரு நீதிபதியா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற மிகப்பெரிய அறிஞர் என்ன சொல்றான் தெரியுமா? அறிவை விட கற்பனை மேலானது. ஒரு பொண்ணு MBBS முடிச்சுட்டு MD OG போகணும்னு ஆசை. அபிராமின்னு ஒரு பொண்ணு. நான் அங்க பேசுறதுக்கு போயிருக்கேன். கோச்சிங் சென்டருக்கு, IAS IPS கோச்சிங் சென்டர் ஒவ்வொன்றும் தனித்தனியா இருந்துச்சு. எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் வரேன்னு பேச வச்சாங்க. உள்ள நுழையும் போது ரூம்ஸ் வரிசையா இருந்துச்சு. ஒரு பொண்ணு அபிராமி MD OG அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் கேட்டேன், ஏங்க MD OG போறதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு தானே எங்க பிள்ளைங்கலாம் வந்திருக்கு, இது அதுக்குள்ளே ஒரு பொண்ணு இப்படி போட்டிருக்கேன், யாருன்னு கேட்டேன். நான் தான் சார்னு வந்துச்சு. அந்த நிமிடமே நினைத்தேன், இந்த பெண் எழுதி வைத்துக் கொண்டு எப்போது அதை தினம் தினம் பார்க்கின்றதோ இது சாதிக்கும் என்று நினைத்து கொண்டு வந்து விட்டேன். நீ MD OG சேர்ந்தனா, என் வீட்டில் 4 டாக்டர், நீ MD OG சேர்ந்தனா என்னிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மாணவர்களே, மாணவிகளே, இந்திய அளவிலே தமிழக அளவிலே நடந்த பரீட்சையிலே 7வது ரேங்கை வாங்கி MMCல MD OG சேர்ந்துட்டேன் சார்னு வந்து சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 60,000 எண்ணம் வருது. நீ என்னவாக வேண்டுமோ அதை எழுதி வச்சுக்க. என்னென்னலாம் உனக்கு வேணுமோ அதெல்லாம் எழுதி வச்சுக்க. 59,999 எண்ணங்கள் செயலிழந்து விடும். சிந்தனை சிதறல்கள் இல்லாமல் உன்னால் படிக்க முடியும். அப்படின்னா நீ உன்னை உள்ளே பார், உன்னுடைய தகுதியை பார், உன்னுடைய திறமையை பார். உள்ளே பார்க்கிறவன் வெற்றி பெறுகிறான், வெளியே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் என்கிறார் கன்ஃபூஷியஸ். அப்ப என்ன செய்யணும்?
எல்லோரும் நடக்கின்ற பாதையிலே நீனும் நடந்தால் எல்லோரும் செல்லுகின்ற ஊருக்குத்தான் நீ சென்றடைவாய். தினம் எல்லாரும் 1 மணி நேரம் படிக்கிறான், நீனும் 1 மணி நேரம் படிச்சானா எல்லாரும் மாதிரி 40 மார்க் தான் வாங்குவ. யாருமே சாதிக்காதவற்றை நீ சாதிக்க வேண்டும் என்றால், யாருமே முயற்சித்திராதவற்றை நீ முயற்சிக்க வேண்டும். அப்பதானே சாதிக்க முடியும். சரி, நல்ல எண்ணம் இருக்கு, மனதினுடைய வலிமை தெரியுது, வேற என்ன வேணும்? லட்சியம் சொல்றாங்களே என்ன? வாழ்க்கை என்ற பாதையிலே நீ நடந்து செல்லும் போது உன்னுடைய லட்சியம் எது என்பதை இப்போதே முடிவு செய்து கொள். ஏன் தெரியுமா? அம்பை எய்வதற்கு முன்னால் இலக்கை நிர்ணயித்துக் கொள். துப்பாக்கியை குறிபார்ப்பதற்கு முன்னால் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிக்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும், 2 மான்களை விரட்டுகின்ற ஒரு சிங்கத்தால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. அதுதானே உண்மை. சரி, நீ இப்படி நினைச்சதெல்லாம் நடந்துரும், லட்சியத்தை நினைச்சிட்டேன்னா, நீ நினைச்சு அதையே நினைச்சு செஞ்சேன்னா ஜெயிச்சிருவேன்னு சொல்றீங்களே, உன்னால அது மாதிரி முடிஞ்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை உங்களுக்காகவும் என்னுடைய நண்பனுக்காகவும் பதிவு செய்கின்றேன். முற்றிலும் சரித்திரபூர்வமான உண்மையான நிகழ்வு. ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக இருந்த நான் உங்களை மாதிரி எஸ்எஸ்எல்சி படிச்சு முடிச்சுட்டு சென்ட் ஜோசப் காலேஜில் 500க்கு 481 மார்க் வாங்கியிருக்கேன்னு எங்கள் அப்பா அழைச்சி சேர்க்கறதுக்கு போனாங்க. கல்லூரியில் இடம் கிடைச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 60 ரூபா ஒரு மாதத்துக்கு பணம் கட்டணும் ஹாஸ்டலுக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. எங்கள் அப்பாவால் அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். 300 ரூபா தான் எங்கள் அப்பா மொத்தமே பணம் வச்சுருந்தாங்க. என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. என் தந்தையினுடைய நோக்கம் வேறு. பணம் இல்லாதனால மார்க் இருந்தோம், இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. எத்தனை கல்லூரிகள் நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு நான் சொல்றது 45 வருஷத்துக்கு முன்னாடி மரங்கள் அடர்ந்த அந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை பார்த்து கொண்டே கண்ணிலே கண்ணீருடன் வறுமையின் காரணமாக வெளியிலே சென்றவன் நான். நடந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே நான் படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அதே சென்ட் ஜோசப் கல்லூரியிலே, அப்துல் கலாம் சார் படித்த காலேஜ், லாலி ஹாலிலே 3 முறை அந்த மாவட்டத்திற்கே கண்காணிப்பாளராக ஆன பிறகு முக்கிய விருந்தினராக சென்று உரையாற்றி இருக்கின்றேன். அதோட இல்ல, காலேஜுக்கு போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துரும் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் வேறு. கல்லூரிக்கு போகும்போது ஒரு எஸ்பிக்கு இவ்வளவு மரியாதையா? சிவப்பு விளக்கு சுழல, வழியில வருகின்ற வழிகளெல்லாம் வணக்கங்கள் குவிந்து விடுகின்றது. இவ்வளவு பெரிய பங்களாவா, இவ்வளவு பொறுப்பா, இவ்வளவு பேருக்கு நல்லது செய்ய முடியுமா, நம்மளால முடியுமா என்று நினைத்து தினம் அந்த இடத்துல இருந்து அதை பார்ப்பேன். என்னுடைய நண்பனும் அந்த இடத்துல நின்று பார்ப்போம். கல்லூரிக்கு போற வழி எஸ்பி பங்களா, கலெக்டர் பங்களா எல்லாம் வரிசையா இருக்கும். தஞ்சாவூர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்.